சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இஸ்ரேலில் காட்டுத்தீயானது மிக வேகமாக பரவி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த காட்டுத்தீக்கு பின்னால் ஹமாஸ் அமைப்பினுடைய சதிச்செயல் இருக்கும் என்றும் இஸ்ரேல் தரப்பில் இருந்து கூறப்படுகிறது. இந்நிலையில் இஸ்ரேலின் மொசாட் அமைப்பின் உளவாளி ஒருவரை ஈரான் தூக்கிலிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மறுபுறம் பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. இவற்றுக்கிடையே ஏமனின் ஹவுத்திகள் மீதான தாக்குதலில் அமெரிக்காவுடன் பிரிட்டன் விமானங்களும் இணைந்திருக்கின்றன. இறுதியாக இந்தியா ஏவிய போர் விமானங்களை பாகிஸ்தான் விமானப்படை விரட்டியடித்ததாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். ஜெருசலேமின் மேற்கே இருக்கின்ற காடுகள் நிறைந்த மலைகளில் காட்டுத்தீயானது தற்பொழுது வேகமாக பரவி வருகிறது. பெருமளவிலான வெளியேற்றங்கள், சாலை மூடல்கள் மற்றும் சர்வதேச தீயணைப்பு உதவிக்கான அழைப்பு விடுக்கப்பட்டு இஸ்ரேல் அவசர எச்சரிக்கையையும் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது. அதே நேரம் ஜெருசலேம் நகராட்சி தலைநகரில் அனைத்து சுதந்திர தின நிகழ்வுகளையும் ரத்து செய்கின்ற முடிவை அறிவித்திருக்கிறது. இந்த தீ விபத்து காரணமாக 5 சமூகத்தினர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. அதே நேரம் ஜெருசலேம் டெல் அவீவ் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி மூடப்பட்டிருக்கிறது. ரூட் 1 மற்றும் ஜெருசலேம் ஹில்லை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் அந்த பகுதிக்கு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலின் மேகன் டேவிட் அடோம் மீட்பு நிறுவனம் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பல வருடங்களில் ஏற்பட்ட மிக மோசமான காட்டுத்தீயால் பெரிய அளவில் ஆபத்தில் இருப்பதாகவும் தீயணைப்பு வீரர்களுக்கு உதவ துருப்புக்களை அனுப்புமாறு இஸ்ரேல் ஹார்ட்ஸ் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. சுமார் 23 பேருக்கு சிகிச்சை அளித்ததாகவும் அவர்களில் 13 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் பெரும்பாலானவர்கள் புகையை உள்ளிழுத்தல் மற்றும் தீக்காயங்களால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 35 பாகை செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்று ஆகியவற்றால் ஏற்பட்ட தீயை அணைக்க விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் 120க்கும் மேற்பட்ட தீயணைப்பு குழுக்கள் போராடி இருக்கின்றன. தீயணைப்பு மற்றும் மீட்பு ஆணையம் தேசிய அவசரகால நெறிமுறைகளை செயல்படுத்தி இருப்பதால் மேலும் 22 குழுக்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு தேசிய அவசர நிலையை எதிர்கொள்கிறோம். மேலும் உயிர்களை காப்பாற்றவும் தீயை கட்டுக்குள் கொண்டுவரவும் கிடைக்கக்கூடிய அனைத்து படைகளும் திரட்டப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தனது அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலிய அரசாங்கம் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கின்ற பிற நாடுகளையும் தொடர்பு கொண்டு உதவி கேட்டிருக்கிறது. வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் பல நாடுகளில் இருக்கின்ற தனது சகாக்களுடன் பேசி தீ விபத்துகளுக்கு உதவி கேட்டிருக்கிறார். அவரது அலுவலகத்தின்படி இங்கிலாந்து, பிரான்ஸ், செக் குடியரசு, ஸ்வீடன், அர்ஜென்டினா, ஸ்பெயின், வடக்கு மாசிடோனியா மற்றும் அஜர்பைஜான் ஆகிய நாடுகளினுடைய வெளியுறவு அமைச்சர்களுடன் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் பேசி உதவிகளை கேட்டிருக்கிறார். வெளியுறவு அமைச்சகத்தின் தலைமையில் இத்தாலி மற்றும் மாசிடோனியாவிலிருந்து 3 கனடேர் தீயணைப்பு விமானங்கள் விரைவில் இஸ்ரேலுக்கு வரும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இஸ்ரேலின் வரலாற்றில் மிகப்பெரிய தீ விபத்தாக இந்த தீ விபத்து இருக்கலாம் என்று தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியின் ஜெருசலேம் மாவட்ட தளபதி இஸ்முலிக் பிரிட்மேன் கூறியிருக்கிறார். இது இஸ்ரேல் மீதான பயங்கரவாத தாக்குதல் என்று யுனைடெட் ஹட்சலா அவசரகால மீட்பு அமைப்பின் தலைவர் எலிபீர் தி மீடியா லைனுக்கு தெரிவித்திருக்கிறார். 20 தனித்தனி இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரம் தீ விபத்துக்கு பின்னால் ஒரு பயங்கரவாத செயல் இருக்கலாம் என்று ஒரு பாதுகாப்பு வட்டாரம் தி மீடியா லைனுக்கு உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் மேலும் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலில் ஏற்பட்ட இந்த காட்டு தீ விபத்துக்கு பின்னால் ஹமாஸ் அமைப்பு இருக்கலாமோ என்ற சந்தேகத்தையும் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது. இதேவேளை ஈரான் நாட்டில் இஸ்ரேல் ராணுவ பிரிவுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவான மொசாட் அமைப்பின் மூத்த உளவாளியாக கருதப்பட்டவர் மொக்சென் லங்கார்னிசின். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஈரானின் ராணுவ அதிகாரி ஹலோனல் ஹசன் சயத் என்பவரின் படுகொலைக்கு உதவியதாக கூறி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அந்த நாட்டு நீதிமன்றத்தில் விசாரணையின் போது மொக்சென் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதனால் அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையானது நேற்று
நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முன்னதாக மொக்சென் கடந்த 2020ஆம் ஆண்டு மொசாட் அமைப்பினால் பணியில் சேர்க்கப்பட்டதாகவும் நேபாளம் மற்றும் ஜார்ஜியா ஆகிய நாடுகளில் இஸ்ரேலிய புலனாய்வுத்துறை அதிகாரிகளை அவர் சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஈரானின் முக்கிய ராணுவ அதிகாரியான ஹலோனெல் ஹசன் சயத் அவரது வீட்டின் அருகில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டது அந்த நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றுக்கிடையே ஈரான், பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. ஈரான் அதன் அணு ஆயுத திட்டத்தை சுற்றியிருக்கின்ற சர்வதேச அதிருப்திகளை தீர்க்கும் நோக்கில் இந்த வாரம், அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை ரோம் நகரத்தில் பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய E3 நாடுகளுடன் முக்கிய அணு பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறது. இந்த தகவலை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உறுதிப்படுத்தி இருக்கிறார். 2015ஆம் ஆண்டில் கையெழுத்தான அணு ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறிய பிறகு ஈரான் அதன் அணு நடவடிக்கைகளை அதிகரித்திருப்பதாக மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன. தற்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான 4வது சுற்று பேச்சுவார்த்தை இந்த வார முடிவில் இத்தாலியில் நடைபெற இருக்கிறது. இவ்வாறான நிலையில் தவறான கொள்கைகளை தொடர்ந்து E3 நாடுகள் அணு ஆயுத விவகாரத்தில் தங்கள் பங்கை இழந்துவிட்டன. ஆனால் எங்கள் நோக்கம் உரையாடலை முன்னெடுத்து செல்லுவது என்று அராக்சி தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ஏமனில் ஹவுத்திகள் மீது பிரித்தானியா, அமெரிக்கா ஆகியன இணைந்து விமான தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான ஆட்சியில் ஹவுத்தி அமைப்புகளை நசுக்கும் நடவடிக்கையாக பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் 2025 ஏப்ரல் 29ஆம் தேதி ஏமனில் உள்ள ஹவுத்தி இலக்குகளை தாக்கியதாக அறிவித்திருக்கின்றன. பிரித்தானியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற தகவலின்படி ஏமனின் தலைநகர் சனா நகரின் தெற்கு பகுதியில் ஹவுத்திகள் பயன்படுத்திய ட்ரோன் உற்பத்தி கட்டிடங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. ராயல் ஏர்போர்ஸ் சார்பில் டைபோன் போர் விமானங்கள் தீவிர ஆய்வுக்கு பிறகு குறித்த இடங்களை வெற்றிகரமாக தாக்கியதாகவும் விமானங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக திரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2023 அக்டோபரில் இஸ்ரேல் காசா போர் தொடங்கியதிலிருந்து ஹவுத்தி இயக்கம் பலமுறை அமெரிக்க மற்றும் சர்வதேச கப்பல்களை செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் தாக்கியிருக்கிறது. இதை தடுக்க அமெரிக்கா ஆபரேஷன் ரஃப் ரைடர் என்ற பெயரில் மார்ச் 15ஆம் தேதி முதல் 800க்கும் மேற்பட்ட விமான தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதல்கள் ஹவுத்திகள் மீது கடுமையான சேதங்களை ஏற்படுத்திய போதிலும் ஹவுத்திகள் தொடர்ந்தும் அமெரிக்க மற்றும் பிரித்தானிய விமானங்களை சுட்டு வீழ்த்தி வருகின்றமையும் குறிப்பிடப்பட வேண்டியதாக இருக்கிறது. இறுதியாக இந்தியா ஏவிய போர் விமானங்களை பாகிஸ்தான் விமானப்படை விரட்டியடித்திருப்பதாக பாகிஸ்தான் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த வாய்ப்பிருக்கிறது என்று பாகிஸ்தான் அரசு வெளியிட்டிருக்கின்ற எச்சரிக்கையுடன் எல்லைப் பகுதியை மையமாக கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் என்பது ஏற்கனவே அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் அரசு ஊடகமான PTV வெளியிட்ட செய்தியில் இந்தியா ஏவிய ரஃபேல் மற்றும் சுகோய் 30 MKI விமானங்கள் எல்லையை அணுகிய போது பாகிஸ்தான் விமானப்படை அவற்றை பயந்தோட செய்தது என்று கூறப்படுகிறது. மேலும் பிம்பர் மற்றும் ஹோட்லி பகுதிகளில் இந்தியாவின் 2 கண்காணிப்பு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயணிகள் மீது நடந்த தாக்குதல் காரணமாக இந்த பதற்றம் நீடித்து வருகிறது. ஐக்கிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளுமே இந்தியாவையும் பாகிஸ்தானையும் அமைதிக்காக உரையாட அழைப்பு விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்பொழுது அதிகரித்து வருகின்ற பதற்றங்கள் காரணமாக இந்த நிலைமை அணு ஆயுத போராக வெடிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என முன்னாள் ராணுவ அதிகாரிகள் எச்சரிக்கையுடன் கூறியிருக்கிறார்கள். இரு நாடுகளும் தன்னடக்கம் காட்ட வேண்டும் என்றே சர்வதேச நாடுகளும் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.